முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். இதற்கு எடுத்துச் சென்றோம், உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ராமேஸ்வரம் அயோத்திக்கு இன்று மாண்புமிகு பாரத பிரதமர்கள் புதிய ரயில் ஒன்றை இயக்கியிருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் மாண்புமிகு பாரத பிரதமர்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டோம். வேற கேட்குறீங்கன்னு கேளுங்க. யூரோப்ல நீக்கிட்டாங்க. தமிழக மீனவர்களுடைய பாரம்பரிய மீன் பிடிக்கின்ற உரிமையான கடல் எல்லையை எப்பொழுதும் போல் விரிவுபடுத்த வேண்டும் என்று மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கச்சத்தீவு பிரச்சனையை எடுத்தல் கொண்டால் கூட மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலையிலும் கச்சத்தீவு ராமநாதபுரம் ராஜா சேதுபதி மன்னருடைய சொந்த நிலம், தமிழ்நாட்டு நிலம். ஆகவே அதை இந்திய கடல் எல்லை பகுதிகள் தான் இருக்க வேண்டும், எங்களுக்கு அந்த உரிமை வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கின்றார்கள். தொடர்ந்து 2011 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் மாண்புமிகு அம்மா அவர்கள் 2008 உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் வருவாய்த்துறையையும் இணைத்து கொண்டு அதற்குரிய வருவாய்த்துறையில் இருக்கின்ற ஆவணங்கள் எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் தரப்பட்டு அந்த வழக்கு அங்கே நிலுவையில் இருக்கிறது. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு பின்னால் இலங்கையில் இருக்கின்ற இராணுவம் தமிழக மீனவர்களை அடிக்கடி படகுகளை கைப்பற்றி செல்வதும் தமிழக மீனவர்களை கைது செய்வதும் துன்பப்படுத்துவதும் தொடர் நிகழ்வாக இருக்கிறது. அதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். அரசியல் பற்றி எதுவும் பேசுறீங்களா சார்? இப்ப பிரதமரை பார்த்தப்ப அரசியல் பற்றி, தமிழக அரசியல் பற்றி ஏதாவது பேசப்பட்டதா? பொதுவான பிரச்சனைகள் தான், மக்களுடைய பிரச்சனைகளை நம்மளுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான மத்திய அரசு தாராளமாக நிதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினார்.